இந்த மாதிரி என்னை இளமையா வச்சிருக்க காரணமே நீங்க தான். அப்ப டயாலிசிஸ் இல்லையா? உங்களுக்காகத்தான் நான் வாழுகிறேன். அப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் வாழ தேவையில்ல, கிளம்புங்க. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ரன் அடிக்கிறது முக்கியம்தான். ஃபைனல் ஓவர்களை அடிச்சு ஆடி லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது கிராண்ட் பினிஷிங் ஆக இருக்கும். 4.5 வருஷம் வேலை செய்யாம லாஸ்ட் 6 மாசம் வேலை செய்யறது இப்படி சொல்லலாம்ல. நம்ம நேரு கிட்ட மாநாடுன்னு சொல்லிட்டாலே போதும், அவருக்குள்ள ஒரு புதிய எனர்ஜி வந்துடும். ஆமா, அதுக்கு 2000 கோடி அடிக்க டைம் ஆயிடுச்சுல. 200 ஏக்கர் இடத்தை தேர்ந்தெடுத்து 200 இடங்கள்ல வெல்லணும்னு அந்த 200 விட மாட்டீங்கல்ல. இனிமே நாம தொடர்ந்து நாம அடிச்சு ஆடணும். எப்படி நம்ம உடன்பரப்புகள் அடிச்சு ஆடுறது தானே. டெய்லி நியூஸ் பாத்துட்டு தான் இருக்கேன், பாத்துட்டு தான் இருக்கும். 7வது முறை மட்டுமல்ல, இனி என்னாலும் கழகம் தான் தமிழ்நாட்டை ஆளணும் என்ற சூழ்நிலைக்குத்தான் இங்கே கூடியிருக்கு. கழகம் இல்ல, உங்க குடும்பம். தமிழ்நாடு நம்மை நம்பித்தான் இருக்கு. அப்படிலாம் இல்லையே, நாமும் தமிழ்நாட்டை நம்பித்தான் இருக்கிறோம். அதுவான உண்மையா இருக்கலாம். உங்களால டோட்டல் போட முடிஞ்சுதா? ஒன்னாலே முடியாது. செஞ்சதை கூட நம்மால முழுசா சொல்ல முடியல. ஏன்னா எதுவும் செய்யல. நாம தான் ஃபுல் ஸ்லீப்ல. ஒரு டயாலிசிஸ் மிஸ் ஆனா ஃபுல் ஸ்லீப் தான் தலைவரே. விரைவில் விரிவான தேர்தல் அறிக்கை தங்கை கனிமொழி தலைமையில தயாராகி கொண்டிருக்கிறது. உருட்டு அறிக்கைன்னு சொல்லுங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல நமக்கு தர வேண்டிய கல்வி நிதி, ஜல்ஜீவன் திட்ட நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதி, பேரிடர் நிவாரண நிதி நாம கேட்ட எதையும் தரல. கொடுத்தாதான் கொள்ளையடிப்பீங்க, அதான் கொடுக்கல. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? காங்கிரஸ் டெல்லி தான் இருந்தாலும் யாரும் சொல்லலையா? தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள் கிட்ட வரக்கூடிய கட்சி அல்ல. அப்ப மட்டும் தானே வரீங்க. மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் களத்திலே நிற்கக்கூடிய கட்சி. ஒரு மக்கள் போராட்டத்துக்கு உங்களை அங்க பாக்கலையே, பிரச்சனையும் தெரியலையே. இந்த ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி தான் சொன்னதை செய்யும். சொல்லுங்க, செய்யாததை சொல்லணும்னு சொல்லுங்க. ஏன் நிப்பாட்டிட்டீங்க? பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சர் ஆகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு பிறகு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த ஸ்டாலினை தான். அவங்களுக்கு அப்புறம் இல்ல, அவங்க இல்லாததுனால, வேற வழி இல்லாம. 5 ஆண்டுகள்ல ஒரு மாநில அரசால இவ்வளவு பண்ண முடியுமான்னு எல்லாரும் பிரமிச்சு பார்த்தாங்க. பாலியல் வன்கொடுமை வளர்ச்சி, கொலைகள் வளர்ச்சி, ஏழைகளின் சதவீத வளர்ச்சி, ஊழல் வளர்ச்சி, அப்புறம் கஞ்சா மதுபானம் மாதிரி போதை பொருள் வளர்ச்சி, இதெல்லாம் இருந்தா எப்படி பிரமிப்பாதான் இருக்கும் இந்த வளர்ச்சி எல்லாம் பார்த்தா. 7வது முறையும் நாம தான், இனி எப்போது நாம தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.